மீனராசி நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமைனாலே செலவு பண்ணணும் அப்படின்னு தான் தம்பி கத்து வச்சிருக்கிறோம். ஆமாங்க, ஆனா ஞாயிற்றுக்கிழமையை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம கத்து வைக்கலையே. நீங்க சொல்லும் போதே பல பேர் ஃபீல் ஆவாங்களாம். கரெக்டுங்க, அறிவா பேசுறாருங்க அப்படின்னு. அடுத்ததாக வரும் நம்ம ரிஷபராசி நேயர்கள், காட்டு யானை ஊருக்குள் அட்டகாசம் அப்படின்னு நியூஸ் போட்டிருக்காங்க. அடே, காட்டுக்குள் வீடு கட்டி பொதுமக்கள் அட்டகாசம், யானை அவதி. நியாயமா இப்படிதாங்க நியூஸ் போடணும் அப்படின்னு நீங்க வேற லெவல்ல பேசுவீங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம மிதுன ராசி நேயர்களே, இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ஐபோன் யூஸ் பண்றத பத்தி அப்படி சிலாகிச்சு பேசுவாங்கல்ல. ஆமா ஆமா, அதுக்கு கொஞ்சம் கூட சலைச்சவங்க இல்ல இந்த வயசானவங்க. ரியலி அவங்களும் ஐபோன் யூஸ் பண்றாங்களா? அவங்களுக்கு நடந்த பைபாஸ் சர்ஜரியா என்ன சிலாகிச்சு பேசுறாங்கன்றீங்க. அதுல பாருங்க, சின்ன ஆபரேஷன் தான், பயப்படாதீங்க நர்ஸ் சொல்லும் போது தான் நான் பயந்தேன். ரியலி? ஆமா, நர்ஸ் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சிலாகிச்சு பேசுறாங்கன்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவீங்களா நம்ம கடகராசி நேயர்களே? ஏண்டா டேய், வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் வெள்ளை ஷூ போட்டுட்டு வந்தா என்னையா டிடிஆர் மாதிரி இருக்க அப்படின்னு கேள்வி கேக்குறீங்க. இதே ஒரு பொண்ணு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்தா தேவாத மாதிரி இருக்கா, ஹாய் ஏஞ்சல் அப்படின்றானுங்க. ஐயோ பயல்களா, என்ன மாதிரியான ஒரு சமூகத்துல வாழறோம் பாருங்க சார் அப்படின்னு உங்களுடைய வேதனையை தெரிவிப்பீங்களா. சிம்ம ராசி நேயர்களே, பக்கத்து வீட்டு குக்கர்ல விசில் வருது, 3வது விசில், கூடவே கறி குழம்பு வாசனையும் வருது, இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் தூக்கலா போட்டு இருக்காங்க. சரி, என்னடா அதுக்கு? இதுல இருந்து என்னங்க தெரியுது? என்ன தெரியுது? எனக்கு கொரோனாவே இல்லன்னு தெரியுது. ஏன்னா எனக்கு தான் வாசனை நல்லா தெரியுது இல்ல. 10 செகண்ட்ல டெஸ்ட் முடிஞ்சிச்சு, கொரோனா நெகட்டிவ் அப்படின்னு நீங்க சொல்றதை கேட்டு ஆச்சரியப்படுவாங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம கன்னிராசி நேயர்களே, என்னையா சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க? உப்மாடி, அது எப்படி சாப்பிடுறது? கேசரியா சாப்பிடும் போது மட்டும் வழிக்கிட்டு போகுதோ, உப்மாவா சாப்பிடும் போது மட்டும் தொண்டையில விக்குது. சங்கடப்பட்டு போவீங்களா உங்க வைஃபால இன்னைக்கு. அடுத்ததாக வரும் நம்ம துலாம் ராசி நேயர்களே, ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க பிரதர். நாம கழட்டி விட்டுட்டு போனாலும் நமக்காக வெயிட் பண்றது செருப்பு மட்டும்தான். கழட்டி விட்டுட்டு போறீங்க, வந்து பாக்குறீங்க, ஒரு செருப்பு தான் இருக்கு, ஏதோ நாய் எடுத்திருக்கும். ஆமாங்க, 2 செருப்பும் இல்லனா நமக்கு தெரிஞ்ச நாய் தான் ஏதாவது எடுத்திருக்கும். வாழ்க்கைக்கான தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்களாம். தனுசு ராசி நேயர்களே, நீங்க அறிவாதான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சார், சிட்டிக்குள்ள சுவாசிக்க சுத்தமான ஆக்சிஜன் 40% தான் இருக்கான். ஐயோ, அப்புறம் இவன் நீங்க ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான ஆக்சிஜன் 80% இருக்கான். சூப்பருங்க. அப்புறம் நீங்க இதுவே உடம்பு சரியில்லைன்னு ஐசியூ போனீங்கன்னா உங்களுக்கு 100% ஆக்சிஜன் கிடைக்கும். சொன்னா சண்டைக்கு வரானுங்க சார் நீங்க சொல்லும் போதே. ஆமாங்க, அவரு அறிவாதான் பேசுறாரு, இவனுங்களுக்கு தான் புரியாம சண்டைக்கு போறாங்கன்னு எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம மகர ராசி நேயர்களே, அவசர அவசரமா கிளம்பி கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு ரூம திறந்து வெளியில வரும்போது எங்க வீட்டு நாய் படுத்திருந்தது. தெரியாம நாயோடைய வாழை மெரிச்சிட்டேன். ஐயோ, அப்புறம் ஏண்டா புல்ல படுத்திருக்கு, நீ பாட்டுன்னு மெரிச்சிட்டு போற, கண்ணு தெரியாத நாய அப்படின்னு எங்க அம்மா என்ன திட்டுறாங்க சார். சாரி கேள்றா அப்படின்னு வேற சொன்னாங்க சார். அந்த தாய் கேள்விக்கு நான் எதுன்னே தெரியாம போச்சு சார். வர கடுப்பாவீங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம கும்பராசி நேயர்களே, ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நர்ஸ் நீங்க தாலி கட்டின பொண்டாட்டியா கூட இருக்கலாம், அவங்கள ஹாஸ்பிட்டல்ல நீங்க சிஸ்டர்னு தான் கூப்பிட்டாகணும். இவ்வளவுதான் சார் வாழ்க்கை. நீங்க சொல்லும் போதே செதுக்குறோம் சார், கல்வெட்டா செதுக்கி வச்சோம்னா அடுத்த ஜெனரேஷன் தெரிஞ்சுக்குவாங்க, எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்களா. மீனராசி நேயர்களே, நேத்து மதியானம் ஏரியாவில சண்டை. 3வது வீட்டு அங்கிள் வழுக்க மண்டையில பக்கத்து வீட்டு பையன் கொட்டிட்டான். பஞ்சாயத்து என்னன்னு விசாரிச்சதுல பையனை அவங்க அப்பா அந்த அங்கிள் கிட்ட கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வர சொல்லிருக்காரு. இவனும் போய் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டான். சரிங்க, அதான் பணத்தை கொடுத்துட்டாருல, அப்புறம் எதுங்க கொட்டிட்டு வந்திருக்கான்? இந்த டவுட் தான் எல்லாருக்கும் வந்து ஏன்டா கொட்டின அப்படின்னு கேட்டதுக்கு, பணம் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை தராத அங்கிள் அப்படின்ட்டு போறான். அடுத்த பசங்களை புரிஞ்சுக்கவே முடியல சார்.